முதல்ல அவருக்கு வந்து ஒரு கேள்வி வைக்கணும். அண்ணா குறுக்க பேசாதீங்க, அதுக்கப்புறம் நான் முடிச்ச பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது இந்த திமுகன்ற ஒரு கட்சி, திராவிட கட்சின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாஜக கூட கூட்டணியில இருந்து மந்திரி சபையில இடம் பெறும் போது பாஜக பாயசம் மாதிரி இருந்தது. இப்போ அதிமுக கூட பாஜக கூட்டணி வைக்கும் போது அது பாய்சன் மாதிரி தெரியுது. சோ இது மாதிரி ஒரு யாரு நிறைய அப்போ தேவைப்படும் போது போறது, தேவையில்லாத போது கழட்டி விடுறது, அப்ப யார் நரி தந்திரம் யாருக்கு இருக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அப்புறம் சகோதரர் இப்ப பேசும்போது ஒரு நல்ல விஷயமாவது பேசினாரா? அதாவது ஒரு வெறித்தனமா வன்மம் கக்குகிறார். அவர் மட்டும் கிடையாது, அதாவது பாஜக மீது. இவரை விட மேல மட்டத்தில் இருக்கிறவங்க, தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாமே இது மாதிரி தரக்குறைவான வார்த்தைகள். ஒரு மத்திய உள்துறை அமைச்சரை நேத்து கூட ஒரு எம்பி, அவர் பாஜக கூட்டணியிலும் இருந்திருக்கிறார் எம்பியாக, அவர் வந்து கூறுகிறார் முட்டாள் அப்படின்னு கூறுகிறார். சோ அவங்களுக்கு வந்து அவ்வளவு வெறியா இருக்குது. அதோ பாஜகவின் வளர்ச்சி, பயம், வெறுப்பு, ஆட்சி போய்விடுமே, நமக்கு ஆட்சி பறி போய்விடுமே, ஜெயித்து விடுவார்களே, நம்மளை தள்ளி விடுவார்களே, எவ்வளவு பயம் இருக்கும். ஏன்னா இப்ப பயமே அவங்க வந்து இப்போ ஒரு முருகன் மாநாடு நடந்தா கூட அது சங்கிகள் மாநாடு அப்படின்றாங்க. இப்போ அவர் வந்து அந்த பவன் கல்யாண் தலைமை தாங்கினதுக்கு ஒரு கேள்வி கேட்டார். அவர் வந்து என்ன நம்ம ஊர்ல சேர்ந்தவரா, தமிழ்நாட்டை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டார். அப்போ நீங்க விபி சிங் சிலையை திறக்கிறதுக்கு அகிலேஷ் யாதவ் கூட்டிட்டு வரீங்களே, இவராவது பவன் கல்யாணாவது தமிழ்ல பேசினாரு. அகிலேஷ் யாதவ் என்ன நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாரா? அவர் ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? அவர் வந்து ஹிந்தியில தானே பேசிட்டு போனாரு. இவராவது தமிழ்ல பேசினாரு. அவரையும் நீங்கள் வன்மமாக பேசுறீங்கன்னா உங்களுக்கு பயம் தவிர வேற என்ன?